இன்றைக்கி நம்ம ப்ரெஸ்டீஜ் ஏர் ஃப்ரையர் பற்றின என்னென்ன மிஸ்டேக்ஸ் பண்ணுவோம், என்னென்னலாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு வீடியோ தான் இது. ஃபஸ்ட்டு எந்த ஒரு டிஷ் பண்ணுறதா இருந்தாலும் ஃபஸ்ட்டு வந்து நம்ம 2 to 3 மினிட்ஸ் வந்து குறைஞ்சது நம்ம ப்ரீஹீட் பண்ணிட்டு தான் பண்ணணும். அப்போ தான் நம்ம பண்ணுற ஐட்டம் வந்து ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும். ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் எதுவாக பண்ணுறதா இருந்தாலுமே நம்ம வந்து ப்ரீஹீட் கண்டிப்பாக பண்ணணும். செகண்ட் விஷயம், நம்ம எந்த இது வந்து பண்ணுறதா இருந்தாலும் மினிமல் ரொம்பவே ஒரு ஸ்பூன்னாச்சும் ஆயில் மேலே வந்து ப்ரஷ் பண்ணணும். அதிலே வந்து சிலிக்கான் ப்ரஷ் கொடுத்துருப்பாங்க. அந்த ப்ரஷ் வச்சு நீங்கள் என்ன ஐட்டம் குக் பண்ண போகிறீங்களோ அதில் லைட்டாக ஆயில் போடணும். தேர்ட் பாயிண்ட் வந்து ப்ரீசெட் ஃபங்க்ஷன்ஸ். அதில் முக்கியமாக 8 டிஷ்ஷஸ் வந்து எப்படிலாம் பண்ணணுங்கிற வித் டிகிரி செல்சியஸோடு கொடுத்துருப்பாங்க. அந்த ஃபங்க்ஷன்ஸே நம்ம யூஸ் பண்ணால் கரெக்டாக எல்லா டிஷ்ஷுமே பர்ஃபெக்டாக வரும். நம்ம சேனலில் இன்னும் ஈஸியாக என்னென்ன ஸ்நாக்ஸில் ஏர் ஃப்ரையரில் குறைஞ்ச டைமில் பண்ண முடியுங்கிற வீடியோஸும் அப்லோட் பண்ணுவோம். நெக்ஸ்ட் பாயிண்ட், ஷேக் பண்ணும். நம்ம நடுவில் எடுத்து ரொம்ப ஒரு 10 மினிட்ஸ்னால் அந்த மாதிரி ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ், ஃபிஷ் இந்த மாதிரினா நடுவில் நம்ம ஷேக் பண்ணிவிட்டு, ரொம்ப பொட்டேட்டோ சிப்ஸ் இந்த மாதிரிலாம் பண்ணுற மாதிரி இருந்தால் நடுவில் ஷேக் பண்ணிவிட்டு நம்ம திரும்ப உள்ளே வச்சோன்னா அது இன்னுமே நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும். ஒவ்வொரு யூசேஜ்க்கு அப்புறமே நம்ம லைட்டாக சோப் ஆயில் போட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஹாட் வாட்டர் யூஸ் பண்ணி அதை வந்து நல்லா வந்து வாஷ் பண்ணி வச்சிடணும். நம்ம ஏர் ஃப்ரையர் வச்சுருக்க இடத்துல பார்த்திங்கன்னா ரொம்பவே 6 இன்ச்சஸ் வந்து எல்லா சைடுமே வந்து ஏர் ஃப்ளோ இருக்கிற மாதிரி பார்த்துக்கங்க. இது வந்து ஏர் ஃப்ரையர் வந்து ஓவர் ஹீட் ஆகிறதுலேருந்து தடுக்க முடியும். ஸோ அதனால் அதோட வென்டிலேஷன் கரெக்டாக இருக்க மாதிரி பார்த்துக்கங்க. ஏர் ஃப்ளோ வந்து கரெக்டாக இருக்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஏர் ஃப்ரையரை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. வீட்டில் என்னென்ன மிஸ்டேக்ஸ்லாம் பண்ணக்கூடாது அதை பார்க்கலாம். நம்ம வந்து ஏர் ஃப்ரையரில் நிறைய வந்து இடம் இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து அதில் ஒரு பன் மேக் பண்ணுறேன்னா அதில் வந்து எவ்வளோ வைக்க முடியுமோ அதுதான் வைக்க முடியும். 6 பன்ஸ் வைக்க முடியும்னா 6 தான் பண்ண முடியும். அது மேலே ஹைட்டாக இருக்குது அப்படிங்கிறதால மேலே வந்து நிறையா நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது. அது வந்து நம்மளுக்கு வந்து ஈவனாக எல்லா சைடும் பேக் ஆகாது. நம்மளுக்கு வந்து நல்ல ரிசல்ட்டும் கிடைக்காது. ஏரோசல் ஸ்ப்ரேஸ் வந்து யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா வந்து நான்ஸ்டிக் கோட்டிங்னால அந்த பேஸ்கெட் வந்து டேமேஜ் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் அதில் கொடுத்துருக்க சிலிக்கான் ப்ரஷ் அந்த மாதிரி ஒரு பம்ப் ஸ்ப்ரே பாட்டில் வச்சு நம்ம வந்து ஆயில் வந்து அப்ளை பண்ணணும். இல்லைனா நான்ஸ்டிக் வந்து அந்த கோட்டிங் வந்து நம்மளுக்கு வந்து க்ராக் ஆகி அந்த இதே நம்ம திரும்ப யூஸ் பண்ணும்போது அது ரொம்பவே நம்ம உடம்புக்கு ரொம்பவே டாக்ஸிக்காக இருக்கும். ஸோ அதனால் அப்படி யூஸ் பண்ணாதீங்க. அதில் கொடுத்துருக்க ப்ரஷ் யூஸ் பண்ணுங்கள். இல்லைனா ஸ்ப்ரே பாட்டில், பம்ப் ஸ்ப்ரே பாட்டில் இருக்கும்ல, அதை வச்சு நீங்கள் ஆயில் அப்ளை பண்ணுங்கள். ஓகேவா? யூஸ் பண்ணுற மெட்டீரியல்ஸ் எல்லாமே ஏர் ஃப்ரையரில் யூஸ் பண்ணும்போது சிலிக்கான்ஸ் இல்லைனா உட்டன்ஸ் தான் யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து அந்த நான்ஸ்டிக் வந்து ஸ்க்ராட்ச் ஆகாமல் இருக்கும். ஸோ அதை வந்து கண்டிப்பாக ரொம்பவே நல்லா பார்த்துக்கணும். அது வந்து மெட்டலில் நம்ம எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா நான்ஸ்டிக்கில் சீக்கிரமாகவே கிராக் விழ வாய்ப்பு இருக்குது. நம்ம வந்து ஏர் ஃப்ரையரில் வந்து பார்ச்மெண்ட் பேப்பரோ இல்லைனா அலுமினியம் ஃபாயிலோ யூஸ் பண்ணும்போது இப்போ நம்ம கீழே மட்டும்தான் அது போடணும். அது ஃபுல்லாக அந்த பேஸ்கெட்டே வந்து கவர் ஆகிற மாதிரி போகக்கூடாது. அது வந்து ஏர் ஃப்ளோவை வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிடும். அதனால தான் நம்ம வந்து இந்த பார்ச்மெண்ட் பேப்பர், அந்த ஃபாயில், அலுமினியம் ஃபாயிலாம் யூஸ் பண்ணும்போது நம்மளோட குக்கிங் பெர்ஃபார்மன்ஸ் வந்து அஃபெக்ட் ஆகும். என்டையர் பேஸ்கெட்டுமே அது வந்து ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி போடக்கூடாது. லைட்டாக கீழே மட்டும் அந்த சர்ஃபேஸ் மட்டும் கவர் ஆகிற மாதிரி நீங்கள் போட்டு குக் பண்ணலாம். நெக்ஸ்ட் பாயிண்ட் பார்த்திங்கன்னா, ஏர் வென்ட்ஸை பிளாக் பண்ணக்கூடாது. இப்படி நீங்கள் பிளாக் பண்ணிட்டீங்கன்னா அது வந்து ஓவர் ஹீட் ஆகி நம்மளுக்கு வந்து ஏர் ஃப்ரையரே டேமேஜ் ஆகிற அளவுக்கு ஆகிடும். ஸோ அதனால் வந்து அதுக்கு வந்து ப்ராப்பரான ஏர் ஃப்ளோ இருக்கணும். அப்படி ஏர் ஃப்ளோ இருந்தால் தான் நம்மளால் வந்து அது வந்து ஓவர் ஹீட் ஆகாமல் ப்ரிவெண்ட் பண்ண முடியும். ஏர் ஃப்ரையரும் நல்ல கண்டிஷன்ஸில் இருக்கும். இதெல்லாம் பண்ணணும், இதெல்லாம் பண்ணக்கூடாதுங்கிறது இந்த வீடியோவில் தெளிவாக ஒரு மேஜரான ஒரு 6 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.